வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம ஒரு பாரம்பரியமான பெட்டி பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸில் ரொம்ப நாளாக இந்த ரெசிபி போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்னோட சிஸ்டரோட மாமியார் காரைக்காலில் தான் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு தான் இந்த ரெசிபி உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இது செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். 3 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை எடுத்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரச்சனை இல்லை, நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கலனா நீங்கள் நார்மல் முட்டையிலே செஞ்சு பாருங்கள். அப்புறம் ஒரு 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் மைதா மாவு மெஷர் பண்ணுறீங்களோ அதோட பாதி அளவு பால் எடுத்துக்கோங்க. பால் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. அப்புறம் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த முட்டையில் சுகர் சேர்த்து மிக்சியில் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இப்போது ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மைதா மாவு, பேக்கிங் பவுடர் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட் நான் சேர்க்கலை. இப்போது இதை நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக தான் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இது திக்காக இருக்கணும். அடுத்த ஸ்டெப் கொஞ்சமாக நம்ம நட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் பாதாம் சேர்க்குறேன். இது நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போது ஒரு தோசை தவா இல்லைனா இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இப்போது இந்த பேட்டர்லேருந்து கொஞ்சமாக நான் ஊற்றுறேன். இப்போது நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸை மேலே அந்த மாதிரி தூவிக்கலாம். நம்ம நட்ஸ் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதே நெய் எடுத்து இந்த சைட்ஸ்லாம் ஊற்றிக்கோங்க. இது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் வேகட்டும். இப்போது இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடும்போது உடையக்கூடாது. இப்போ நம்ம திரும்ப ஒரு லேயர் இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ திரும்ப நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸை இதுக்கு மேலே தூவிக்கலாம். திரும்ப நெய் ஊற்றிக்கலாம். திரும்ப ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம திருப்பி விடலாம். இப்போ நம்ம திரும்ப ஒரு லேயர் இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். திரும்ப இதே ப்ராசஸ் தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் மாவு முடிகிற வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. மாவு ஒரு லேயர் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நட்ஸ் தூவிட்டு நெய் ஊற்றி அது வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடணும். இதே தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். நான் கொஞ்சம் மாவு தான் யூஸ் பண்ணி செஞ்சேன். அதனால் எனக்கு ஒரு 6 லேயர் கிட்ட கிடச்சிது. நீங்கள் நிறைய மாவு ஊற்றி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10-12 லேயர் கிட்ட வரும். இது செய்யும் போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிடணும் போல் இருக்கும் நம்மளுக்கு. என்னாலே வெயிட் பண்ண முடியலங்க, அவ்வளோ யம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி இது ஒரு கேக் மாதிரி தான். ஓவன் யூஸ் பண்ணாமல், குக்கர் யூஸ் பண்ணாமல் எவ்வளோ அழகாக கேக் நம்ம செய்கிறோம் பாருங்கள். லேயராக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, யார் வேணால் செய்யலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ நம்ம நினச்சா டக்குன்னு இதை செஞ்சிடலாம். இதை செஞ்சு நீங்கள் 2 நாளைக்கு வெளியிலே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது இருந்த மாவு எல்லாமே நான் லேஸ் ஊற்றிட்டேன். ரொம்ப பெரிய கேக்காக வந்துச்சுன்னா அதை நீங்கள் நிற்க வச்சு சைட்லாம் வேக விடுங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும், பட் ரொம்ப ஈஸி தான். இது செய்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ரெசிபி உங்கள் கூட எனக்கு ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடது இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகான லேஸ் வந்திருக்கு பாருங்கள். பார்க்க செம்மையாக இருக்குங்க. லேயராக சூப்பராக. அதோட ஒரு லேயர்லேயும் நம்ம ஃப்ரை பண்ண நட்ஸ் சேர்த்துருக்கோம். அது சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது செம்மையாக இருக்குங்க. இதை நீங்கள் 2 நாளைக்கு வெளியில் வச்சு சாப்பிட்லாம். பட் 2 நாள் கூட வராதுங்க. ஒரே நாளில் வீட்டில் இருக்கவங்களாம் காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.